நான் இப்போ ஸ்டெப் 14 நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோமா, இம்ப்ளிமெண்ட் ரவுட்டிங் இந்த டேஷ்போர்ட் பேஜை போய் செய்ய போகிறோமா. ரெஸ்பான்ஸில் வந்து கிரேட் நவ் தட் mock backend is running. Let's build a user facing parts for the application. The navigation system routing and the main dashboard where users will see their designs. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2ல் இம்ப்ளிமெண்ட் ரவுட்டிங் அண்ட் டேஷ்போர்டில் இப்போ இன்ஸ்டால் ரியாக்ட் ரவுட்டர். This library is standard for handling navigation and React application. New terminal run npm install React router. இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதான் ஃபஸ்ட் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நாங்கள் இந்த பிரான்ச்சில் இது பண்ணாங்க. இப்போ நாங்கள் இப்போ ஸ்டெப் 14 இந்த பிரான்ச்சை புஷ் பண்ணி போட்டு ஜிட் ஸ்டேட்டஸ் ஓகே கமெண்ட் பண்ணி போட்டு commit -m done. Step 13.md channel git இதில் பார்க்கலாம். அடுத்த வந்து ஓகே ஜிட் புஷ் -u origin step 14. Sorry, step 13. Okay, இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் git branch -m step 14. ஓகே இப்போ அதில் வந்து சாரி இங்கே வந்து இதுதான் காப்பி பண்ணணும். npm install React router install item. அப்புறம் வேறுங்க இப்போ action create dashboard page component. We need new home features for this feature. Inside source features, create a new folder named dashboard. Inside features dashboard, create new file name dashboard page.tsx and இதை க்ரியேட் பண்ணிட்டோம். சரி, அதை பார்த்தீங்கன்னா இப்போ டேஷ்போர்ட் நம்ம வந்து அந்த இதுக்கு செய்யினாங்க எடிட்டர் ரெண்டு இப்போ இதுக்கு செய்கிறோம். ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இந்த ஃபீச்சர்ஸில் நம்ம வந்து எடிட்டர் செய்யினாங்க. இப்போ ஃபீச்சர்ஸில் வந்து டேஷ்போர்ட் செய்ய போகிறோம். நியூ ஃபைல் பாருங்கள் இப்போ போட்டோன்னே எங்களுக்கு கிளியராக வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஃபீச்சர் வச்சுருக்கோம். ஒரு டேஷ்போர்ட் எடிட்டர் ரெண்டு ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கோம். சரி, இப்போ அதில் வந்து பாருங்க அதில் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட்டை ஃபாலோயிங் கொடுத்து நீங்கள் கண்ணாடி கொண்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இந்த டேஷ்போர்ட் பேஜ் தான் நார்மலானது. காப்பி பண்ணி போட்டு ரைட் தானே. இப்போ இந்த ரியாக்ட் தேவையில்லை. இதில் வந்து ஆக்ஷன் 3ல் வந்து set up the application router. Now we will tell the application which component to show for which URL. We will replace the content of apt.tsx with our new router configuration. Source apt.tsx and replace its entire content with அப்போ வந்து ஃபுல்லாக இப்போ மாற்றணும். ஏன்னாண்டா இப்போ அதான் இருந்தால் இப்போ எடிட்டர் டெம்ப்ளேட் ஐடி சென்ட் அவுட்ஸ் அப்படி அதான் இருக்க போகிறார். சரி, இப்போ சென்ட் அவுட் பேஜ் ப்ளேஸ் இப்போ சென்ட் அவுட் இல்லாதபடியே ப்ளேஸ் ஹோல்டராக வச்சுருக்கோம். சரி, இதான் மேலே இருக்க பியூட்டி. என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஐ ஸ்டூடெண்ட் பார்த்த விஷயங்கள் சில இப்போ நான் இப்போ எரர்ஸில் இருக்கக்கூடாது போட்டு சில இடங்களில் ப்ளேஸ் ஹோல்டர்ஸ் போட்டுது. இப்போ இந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் ChatGPT பார்க்கல இப்படி அதெல்லாம் போட்டு தெரியல. ஒன்று சட்டத்தை வந்து விட்டால் நாங்கள் என்ன செய்யணும்னா நாங்களாக தான் சில இடங்களை ஃபில் பண்ண வேண்டி இருக்குது. சரி, ஸோ அதில் எங்கள் பிரச்சனை சொல்கிறோம் ஃபுல்லாக நாங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம் app.txஐ. சரி, app.txயில் வந்து நாங்கள் இப்போ இங்கே போயிட்டு இதை பார்த்தோம்னா ஸோ இதை ஃபுல்லாகவே நாங்கள் இதை
ரீப்ளேஸ் பண்ணலாம். ரைட், ஓகே. சரி, அதுக்கு பிறகு பாருங்க, யூ டர்ன் வெரிஃபிகேஷன் மேக் ஷுர் run ambient run dev process. சரி, the whites should how to reload automatically. They open your browser and navigate to the bottom. You should now see the dashboard page, no, not the editor. You should display a single card for annual report concept with a thumbnail test link. பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி அந்த எங்களுக்கு அந்த ஆனுவல் ரிப்போர்ட் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குன்னு அந்த எங்களோட ஜேசன் சர்வர் இதில் கிளிக் எடிட் பட்டன் அந்த யூ ஆல் ஷுட் சேஞ்ச் டு எடிட்டர் ஆனுவல் ரிப்போர்ட் டெம்ப்ளேட் அண்ட் யூ ஷுட் சி த எடிட்டர் லேஅவுட். இட் won't show the correct data yet. That's the next step. அதான் அப்படி இது பண்ணாதான் அது பிறகு go back to the dashboard, click the user button. You all should change the send outs. Okay, go back to the dashboard, click the use button and அதை கொடுக்கட்டும். Send out animal and you should see the simple placeholder text. Once you have successfully verified this new navigation and the dashboard is displaying correctly, let me know and we will move on to the steps 3, connecting the editor to load the save data ன்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் யூஐ சேஞ்சஸையும் நோட் பண்ணுவோம். இப்போ இந்த காட்சி போடும். இப்போ இந்த இதோட ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தானே. இப்போ இந்த நாங்கள் அதில் இன்னும் பாலிஷ் பண்ணலாம் யூஐயை. இப்போ என்பிஎம் ரன் டே கொடுத்து என்ன இதில் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கே ரெண்டும் கொங்கொண்ட ரன் பண்ணும். ரைட், ஓகே. ஓகே பாருங்கப்பா, மை டிசைன் சொல்லி டவுன்லோட் ரிப்போர்ட் கன்செப்ட்னு வந்திருக்கு. ஆனால் நான் போட்ட இமேஜ் எதுவும் லோட் ஆகலை. யூஸ்ன்ற கொடுத்தா சென்ட் அவுட் பேஜுக்கு போமா? ஓகே, சென்ட் அவுட் பேஜுக்கு போகுது. சரி, நான் பேக் பண்ணுறேன். இப்போ எடிட்டர் கொடுத்தா ஓகே பார்த்தீங்களா, இப்போ இதுக்கு வருது, எங்களோட எடிட்டர் பேஜ் வருது. சரியாக தான் வருது. நாங்கள் என்ன செய்யலாமாண்டா, ஓகே நல்லா தான் இருக்குது இந்த டிசைன். நான் என்ன யோசிச்சேன், சின்ன மோர் பட்டன் வச்சு போட இல்லை கிளிக் பண்ணால் ஒரு பப்பப் பண்ணி வேறு மாதிரி செய்யலாம்னு பார்த்துனேன். பட் இப்போதைக்கு இது ஓகேயா இருக்குது. சரி, இப்போ இல்லைன்னா இந்த பேரெல்லாம் மாற்றுறேன் நான் இப்போ இந்த. ஓகே, சரி, இப்படி தான் எங்களோட இதாக இருக்குது. சரி, நல்லா ஒர்க் பண்ணுது. சரியானே. சரி, நாங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ. இது கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுது.